ஹலோ எவ்ரிவான். இப்படி சொல்லி ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணதில் ரொம்ப 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 சந்தோஷம். வேரியஸ் ரீசன்ஸ்னால என்னால் வீடியோ பண்ண முடியல. அது என்ன ஏன் அப்படின்லாம் நம்ம வந்து அதை நோண்ட வேணாம். ஸோ ஹாப்பி. நான் திரும்பியும் இப்படி கேமரா முன்னாடி உட்காருதுன்றது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. யார்கிட்டையும் நமக்கு யாரும் ரொம்ப பழக்கமான ஆள்கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம கேமராவை பார்த்து நம்மளே பார்த்து பேசிக்கிறது தான். பட் அது ஒரு 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 ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். அது கொஞ்சம் அதை பண்ண ஆரம்பிச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம் கொடுக்குறது. ஸோ ஸோ ஹாப்பி டு மீட் யூ ஆல். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் ரீசெண்டாக கொல்கத்தா வந்து போயிருந்தேன். ஒரு அட்வான்ஸ் மேக்கப் கிளாஸ்க்கு, ஒரு மாஸ்டர் கிளாஸ்க்கு நான் போயிருந்தேன். ஸோ அங்கே நான் போன எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் என்ன, அண்ட் அங்கே எங்களுக்கு நிறைய குட்டீஸ்லாம் கொடுத்தாங்க. அண்டு அங்கே என்ன நடந்ததுன்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ மாதிரி போடலாம். ஸோ அடுத்த ஒரு வாட்டி அந்த மாதிரி ஏதாவது போட்டாங்க, லைக் ஒரு கிளாஸ் போட்டாங்க அப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ஐ திங்க் நம்மளை ஃபாலோ பண்ணிருக்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு வந்து அங்கே என்ன கொடுத்தாங்கன்னு நானே ஆக்சுவலாக இன்னும் ஒழுங்காக பிரித்து அதை பார்க்கல. ஸோ ஐ தாட் லெட்ஸ் டூ இட் டுகெதர் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே நாங்கள் அங்கே போன உடனே தாஜில் தான் நடந்தது, கொல்கத்தா தாஜில் நடந்தது. ஸோ அங்கே போன உடனே முதல் விஷயம், பெரிய க்யூவில் நிற்க வச்சு பேமெண்ட்லாம் பண்ணி அவங்க ஒரு டோக்கன் கொடுத்து அதை வச்சு நமக்கு ஃபஸ்ட் கொடுத்தது வந்து இந்த ஐடி கார்டு தான். ஸோ இதை போட்டுக்கிட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். இது இருக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு அந்த ஆடிட்டோரியம் மாதிரி, ஆடிட்டோரியம் கிடையாது, ஒரு ஹால். இப்போ நம்ம மேரேஜஸ்லாம் ஒரு ரிசப்ஷன்ஸ்லாம் நடத்தோம், அந்த மாதிரி தாஜில் அப்படி ஒரு ஹால். ஸோ அந்த ஹாலில் தான் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளாஸ் வந்து நடந்தது. ஸோ ஆளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்படி எனக்கு வந்து PC 1 இல்லை, ஆக்சுவலாக இது PC 19. உங்களுக்கு PC 1 மாதிரி தெரியுது, PC 19. ஆக்சுவலாக வந்துட்டு 3 கேட்டகரிஸ் இருந்தது, VIP, பிளாட்டினம், கோல்டு. ஸோ PC அப்படின்றது பிளாட்டினம் அப்படின்றத குறிக்குது, Pன்றது. Cன்றது ரோ, ABC அப்படி வந்து பிரிச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து C. அண்ட் அதில் வந்து சீட் நம்பர் தான் வந்து எனக்கு 90. அந்த ஆடிட்டோரியம் எப்படி இருந்தது என்ன அப்படின்னு விஷுவலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து சிவராமன் அண்ட் காயத்ரி அந்த பேஜில் வந்து நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சீக்கிரமாக நான் போட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எப்படி இருந்தது ஆடிட்டோரியம், எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னு. ஸோ நம்ம சீட்டை நம்மளை வந்து போய் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி காயத்ரி, சிவராமன், பிளாட்டினம், PC 19 அப்படின்னு வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுருந்தாங்க டேபிள் மேலே. சரி, எனக்கு ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஒர்க் புக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த ஒர்க் புக்கில் வந்துட்டு எல்லாமே லைக் த பர்பஸ் என்ன கலர் தியரி பற்றி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் நமக்கு இங்கேயே வந்து எழுதுறதுக்கான ஒரு ஸ்பாட்ஸும் கொடுத்துருந்தாங்க. இங்கேயே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இடமும் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து ஒரு தனியாக நோட் பண்ணிக்கிறதுக்குன்னே இன்னொரு நோட் பேடுன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் இங்கே நிறைய பேப்பர்ஸ்லாம் இல்லை. ஸோ அவங்க எவ்வளோ லுக் பிளான் பண்ணியிருக்காங்க, 4 லுக் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் 4க்கு மேலே 1 2 3 4 ஆமாம் 4 பேஜஸ் தான் இருக்குது. கரெக்டாக ஐஸ், ஃபேஸ், லிப்ஸ்ன்னு 3 கேட்டகரி போட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. நான் வந்து இதில் எழுதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து காலியாக இருக்குது. பிகாஸ் எனக்கு வந்து அப்படி கான்ஸ்ட்ரிக்டடாக நான் ஒரு எந்த மாதிரினா எனக்கு எல்லாமே எழுதணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு அது ப்ராப்பராக எழுதணும், இந்த இடம்லாம் எனக்கு பத்தாதுன்னு எனக்கு தெரியும். ஸ்பேஸ் விட்டுலாம் நான் எழுதணும், அப்படி ஏதாவது மாற்றி எழுதணும் அப்படின்னா திடீர்னு அவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, எனக்கு அது ஆர்டரில் எழுதணும் அப்படின்னு தோணும். அப்போ நம்ம இதில் எழுதிட்டு நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுனால நானே அவங்களே பென் வச்சுருந்தாங்க, அந்த பென் யூஸ் பண்ண. அது இல்லாமல் எனக்கு வந்து இந்த டபுள் பென் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது, பிளாக் அண்ட் ப்ளூ. ஸோ அந்த மாதிரி என்னோடய பிளாக் பென்னையும் எடுத்துக்கிட்டு அவங்க ப்ளூ பென் ஒன்று வச்சுருந்தாங்க. எங்கன்னு தெரியல, உள்ள என் பவுச்சில் தான் இருக்கும், அதை வந்து வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ராவாக டேபிளில் வந்துட்டு ஒரு ரோஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு குட்டி ஒரு கிளாஸில் வந்துட்டு சாக்லேட்ஸ் கிடையாது, மின்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. மென்டோஸ் மாதிரி ஆரஞ்சு ஃப்ளேவர் அண்ட் மின்ட் ஃப்ளேவரில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு 3-4 பேருக்கு அது ஒரு கிளாஸில் வந்து அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. தென் தாஜ்லேயும் அவங்களும் ஒரு குட்டி நோட் பேட், அதுவும் ஒரு ஃபியூ பேப்பர்ஸ் மாதிரி தான் இருந்தது.
எனவே அது யூஸ் பண்ணாதனால அது பெருசாக எடுத்து வைக்கலன்னு நினைக்கிறேங்க. பேக்கேஜஸில் சிலது வந்து இன்க்ளூட் ஆகிருந்தது. அதில் தான் வந்து இந்த குடீஸ்லாம் ஓகேங்களா. ஸோ நமக்கு சில குடீஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி டிஃபர் ஆகுதுன்னா விஐபி 3 டிஃப்ரென்ஸ் சொன்னல. விஐபி அப்படின்றவங்க ஃப்ரண்ட்டில் சோஃபா செட்டப்பில் அவங்க உட்காந்துருப்பாங்க. பிளாட்டினம் வந்து மிடில் இருக்கிறவங்க. கோல்டு வந்து பின்னாடி, நமக்கு பின்னாடி அவங்க வந்து லாஸ்ட்டாக. எவ்வளோ ரோஸ் இருக்குதுன்னு கூட என்னால் நிறையா இருந்தது. அந்த வீடியோ சிவராமன் காயத்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ இந்த வீடியோ போட்டக்கப்புறம் தான் அதை போடுவேன். ஸோ இது போட்டக்கப்புறம் அதை போடுறேன். அப்போ பாருங்கள் அவ்வளோ ரோஸ் இருந்தது. ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டீஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டே என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகோட். ஸோ ஃபஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து க்ளோ சீரம் ஏஸ் ஆஃப் பேஸ் ரீகோட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. அதனால் எனக்கு இதை பற்றி சத்தியமாக ஐடியா கிடையாது. இப்படி தான் இருக்குது பாட்டில். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கும் போல். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. எதுவும் கலர்லாம் இல்லை. நான் ஆக்சுவலாக எதாவது பிங்க் அப்படி எதாவது இருக்கும்னு நினச்சேன். எதுவும் கலர்லாம் இல்லை. பரவாயில்ல. நம்ம மேக்கப் பேஸுக்கு வந்து பேஸாக போடுறதுக்கு யூஸ் ஆகும். நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. நைஸ் நைஸ் நைஸ். அடுத்து வந்து அந்த ரோஸை நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஆனால் அது காஞ்சி போய் கருவாடாயிடுச்சு. இதுதான் ஐயோ இதுதான் அந்த ரோஸ். இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதை நான் பத்திரமா வச்சுருந்துருக்கேன் பாருங்கள் உள்ளே தானே. ஸோ ரீகோடோட லிப் ஸ்மாக்கர் அப்படின்னு ஹெச்டி லிக்விட் மேட் லிப்ஸ்டிக். என்ன ஷேடு வந்து போக்கர் ஃபேஸ். எல்லாருக்கும் இதான் கொடுத்தாங்களா இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஷேட் கொடுத்தாங்களான்ற அளவுக்குலாம் எனக்கு தெரியல. இந்த ஷேடு தான் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல நியூட் ஷேட். நைஸ். ஸோ அடுத்ததான் வந்துட்டு ரீகோடோட ரோஸ் கோல்ட் பியூட்டி ஆயில் கொடுத்துருக்காங்க. இதையும் ஓப்பன் பண்ணுவோமா? எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டோம். இப்படி தான் இருக்குது அந்த ஆயில். நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. அதில் உள்ள சின்ன வந்து கோல்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்காங்க. 24K கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்குது. ரோஸப் ஆயில், அதனால் அந்த ஸ்மெல் வருது. ரீகோடில் அது இல்லாமல் சில ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாங்க. ஒன்று வந்து அந்த பர்ஃபெக்ட் கிரிப் ஸ்ப்ரே இது வந்து கொடுத்துருக்காங்க. குட்டியாக க்யூட்டாக காம்பேக்டாக இருக்குது. அண்ட் அது இல்லாமல் ரீகோடோட லூமினஸ் ஹெச்டி லூமினஸ் ஃபவுண்டேஷன் சாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன ஷேடுன்னு எழுதலையே தெரில. வி ஸ்டோல் டா ஷோ அப்படின்னு எழுதியிருக்கு. 26ன்னு எழுதியிருக்கு. ஐ திங்க் அதுதான் ஷேட் நம்பரோ. இதுதான் இது 2 கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி வந்து 26 அப்படின்னு எழுதியிருக்கு. ப்ராபப்ளி அது ஷேட் நம்பர்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இதெல்லாம் ரீகோட்லேருந்து கொடுத்தாங்களா. இந்த பேக் ரஃபேல் ஆலிவர் அப்படின்னு சொல்லி இந்த பேக். இந்த இது ரொம்ப நாளாக நானே வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மேக்கப் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்டராக்டிங் மேக்கப் அப்படின்னு போட்டிருக்கு. அழகாக இருக்குல்ல இந்த டப்பா. இந்த டப்பா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். இதை நானே ஆக்சுவலாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு, ஏன்னா மற்றதுலாம் கூட இல்லை, ஸ்கின் டு ஸ்கின் இது சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதை நானே வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடவுள் வந்து கேட்டார் போல். எனக்கு வந்து எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இதுதான் வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இது இருக்கிறதுலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு கிஃப்ட் குடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ரொம்ப ஹாப்பி எனக்கு இது வந்ததில். அதுக்கப்புறம் பாம்பே வேனிட்டியோட ஸ்பஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஹேர் பிளிஸ் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லி இந்த கவரில் வந்து இந்த ஒரே ஒரு ப்ரஷ் போட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த ப்ரஷ் இது வந்து ஐ ஷேடோ ப்ரஷ் நம்பர் வந்து 20. ஸோ இந்த ப்ரஷ்ஷை போட்டு இந்த கவருக்குள்ளே எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. ஸோ ராயல் ஸ்டார் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து டர்மா ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் க்ரீம் இது கொடுத்தாங்க. அண்ட் இன்னொன்று இதுவும் அதுதான் நினைக்கிறேன், அதே பிராண்டாக பிரமுக் ஆயில் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐ லேஷஸ்,
ஐப்ரோ, பியர்ட் இதெல்லாம் வந்து க்ரோத் ஆயிலாம். நைஸ், இன்ட்ரெஸ்டிங். ஸோ நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த கிளாஸ் இருந்தது. நிறைய பேர் மீட் பண்ணேன். அண்ட் எனக்கு கொஞ்சம் நல்லா க்ளோஸாக நாங்கள் கொஞ்சம் அப்படி அந்த 2 days ஓட்டுறதுக்கு நம்ம கூட யாராவது ஒரு ஆள் வேணும் இல்லை. அப்படி வந்து வில்லின் அப்படின்னு சொல்லி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆசிஃபா இர்ஃபான் அவங்க ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க 2 பேர் கூட தான் நான் கொஞ்சம் ஹேங் அவுட் பண்ணிட்டுருந்தேன். அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, பிகாஸ் அவங்க பேபி அதெல்லாம் இருந்ததுனால அவங்க வந்து பிரேக்லலாம் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டே சுத்தமாக அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. செகண்ட் டே வந்து எங்கள் கூட நாங்கள் 3 பேர் தான் சேர்ந்து அப்படியே ஒரே டேபிளில் லன்ச் அப்படிலாம் சாப்பிட்டோம். ஸோ இதெல்லாம் தாண்டி என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சில ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கினார். என்ன ஆயிடுச்சுன்னா, அவரை வந்து கொஞ்சம் நாங்கள் இஃபாக்காக வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். ஸோ இவங்க ஆசிஃபா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புற மாதிரி இருந்தது. இர்ஃபான் ப்ரோக்கு ஏதோ அந்த அண்ணாக்கு வந்து ஏதோ ஒரு ஒர்க் இருக்கிறதுனால அவங்க சீக்கிரமாக கிளம்புறதுனால இஃபாக்காக நாங்கள் ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். அது கொடுக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து தாஜில் ரூம் புக் பண்ணல, பக்கத்தில் ஹாலிடே இன்ல புக் பண்ணியிருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்டை வந்து அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நம்ம எப்போ கொடுக்க முடியும், எப்போ மீட் பண்ண முடியும்னு தெரியாது, எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. ஆசிஃபா வந்து கிளம்பிட்டாங்க. நான் வந்து அந்த கிளாஸை ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணேன். ஸோ என் ஹஸ்பண்ட் அப்போ கொஞ்சம் நேரம் சரி திரும்பியும் ஹோட்டல் வரைக்கும் போக வேணாம், இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மால் கீழே வந்து நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. நாங்கள் போன டைம் நாங்கள் அங்கே தான் வந்து ஸ்நாக் அந்த சாட்லாம் சாப்பிட்டோம். ஸோ கீழே இருந்தாங்க. அப்போ போர் அடிக்குதுன்னு சொல்லி, போர் அடிக்குதுன்னு இல்லை, எனக்காக ஸ்பெஷலாக ஓகேவா ஸ்பெஷலாக போய் வாங்கினாங்க. பட் அந்த டைமில் தான் போய் வாங்கினாங்க. நான் கிளாஸ் மேலே அட்டென்ட் பண்ணிகிட்டு இருந்த டைம்னா அவங்க கீழே போய் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு இந்த பவுச்சுக்களை அவங்களுக்கு ஆக்சுவலாக ஹஸ்பண்டுக்கு பெருசாக மேக்கப் நாலேஜோ பியூட்டி நாலேஜோலாம் கிடையாது. பட் ஹீ ஸ்டில் வென்ட் தேர் அண்ட் எனக்காக தேடி அவங்களுக்கு எந்த பிராண்ட் நல்லா இருக்கும், இது நல்லா இருக்குமா எதுவுமே தெரியாது. பட் எனக்கு மேக்கப் பிடிக்கும், நான் அதை விரும்புவேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க போய் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி போய் எனக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட 2 லிப்ஸ்டிக்ஸ், ஆமாம் ஸ்விஸ் பியூட்டியோட 415 பேரும் 429 கோரல் க்ரஷ்ஷும் வந்து வாங்கியிருக்காங்க. அப்புறமா வந்து நிறைய நான் இந்த கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், ஒரு நெயில் பாலிஷ் வாங்கினேன். ஸோ அவங்க அதை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு நெயில் பாலிஷ் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கையிலே தூக்க முடியும். இவ்வளோ உங்களுக்கு இந்த நியூட்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் கொஞ்சம் டார்க்கும் வாங்குவோம், ஒரு வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு டார்க் சூட் ஆச்சுன்னா அப்படி சொல்லி 2 டார்க் கலரும் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ தாட்ஃபுல் இல்லை. இந்த பவுச் அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் ஸ்விஸ் பியூட்டியில் அது எல்லாமே அந்த நெயில் பாலிஷ் எல்லாமே ஸ்விஸ் பியூட்டியில் வாங்கினது தான். டாட் அண்ட் கீ இதை வந்து நான் வந்து அவங்க நைக்கால் போட்டு வச்சுருந்துருக்கேன் போலனால அவங்க எனக்காக இந்த செரமைடு அண்ட் ஹைலரானிக் பேரியர் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேரியண்ட் வந்து இது பயங்கரமாக ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸோ அந்த வேரியண்ட்டில் எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அகெயின் ஸ்விஸ் பியூட்டி இந்த 2 ப்ரஷ் வந்து வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ், பிளெண்டிங் ப்ரஷ், ஒன்று வந்து பவுடர் ப்ரஷ். வந்து கலர் பாரும் போயிருக்காங்க. கலர் பார் போயிட்டு தெரியுதா, சின்ஃபுல் மேட் லக்ஸ் கலெக்ஷன்ஸில் வந்து ஸ்டிக் வாங்கியிருக்காங்க. என்ன ஷேடு, 1 சின் அப்படின்ற ஒரு ஷேட் வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து என்னோடய ஐ வாட்ச்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராப் வாங்கியிருக்காங்க. சும்மா ஒரு பிங்க் ஸ்ட்ராப் ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அது எல்லாமே எதுவும் வாங்கியிருக்காங்க. அப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு 2 விஷயங்கள் வாங்கியிருக்காங்க. ஏதோ கோல்டு கடையில் வாங்கின மாதிரி இருக்குல்ல, எலைனா ஃபேஷன் ஜுவல்லரியில் வாங்கியிருக்காங்க. அழகாக இருக்குல்ல செலக்ஷன். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது, எப்படி செலக்ட்லாம் பண்ணீங்க அப்படின்னு. இது வந்து ப்ரேஸ்லெட். நான் அதுக்கு முன்னாடி நான் ஜும்காவும் கேட்டிருந்தேன். ஜும்காவும் வாங்கணும்ப்பா, நம்ம என்கிட்ட ஜும்கா அந்த மாதிரி கோல்டு ஜும்கா இல்லை, இது ஒரிஜினல் கோல்டு இல்லைனாலும் நான் ஒரிஜினல் கோல்டையும் கேட்கல. எனக்கு வந்து ஒரு ஃபுல் கோல்டில் ஒரு ஜும்கா வேணும், ஏன்னா எல்லாமே கலர்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ளெயினாக ஏதாவது போடணும் அப்படின்னா இல்லை, அதனால் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அது இல்லாமல் நான் என் கையில் ஒரு ப்ரேஸ்லெட் பற்றியும் பேசிகிட்டு இருந்தேன். அது கோல்டு தான். ஸோ அது அழகாக இருக்குல்ல, ஆனால் அந்த கோல்டு வேறு அப்பப்போ போடுறது கடுப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னதுனால எனக்காக இந்த மாதிரி ஒரு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம சொல்கிறத கவனிக்கிறாங்கல்ல, சூப்பர். அதான் வந்து வாங்கினது அப்படின்றது இவ்வளோ தான். என்ன அவங்க கொடுத்த குட்டீஸும் அவ்வளோ தான். ஸோ லாஸ்ட் டே நமக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் இது வந்து கொடுத்தாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு ஒரு ட்ராஃபி மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாட்டினம் டெலிகேட் அப்படின்னு போட்டு
எங்கள் பார்ட்டிசிபேஷன் போட்டு ஒரு அவார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் மெயினாக வந்துட்டு ரஃபேல் சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணும் அப்படின்னு நினச்சதை வந்து அவர்கிட்ட வந்து லாக்ட் பியூட்டி டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக் வந்து அவர் ஏன்னா சொல்லி அதை தான் அவர் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிற மார்க்கெட்டிங்காக அதுதான் அது அவரோட ஸ்ட்ராட்டஜி. அண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, அது எப்படி அப்படின்னு, ஏன்னா நம்ம ஊரில் அதை கேட்குறாங்க இல்லையா, ட்ராக் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃப் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ சயின்டிஃபிக்கலாக அது இப்படி அப்படின்னு நம்ம சொன்னாலும் அட்லீஸ்ட் மேனேஜபிளாக சில இடத்துக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்றதுனால அது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுனால அதை கற்றுக்கணும், அந்த டெக்னிக்கை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் மெயினாக வந்து ரஃபேல் சாரோட கிளாஸ்க்கு ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் வந்து ஆன்லைனில் வந்து அவர் அதை பற்றி போட்டப்போ ஆன்லைன் கிளாஸ்க்கு என்கொயரி பண்ணியிருந்தேன். அப்புறம் அவர் வந்து வேறு கண்ட்ரீஸில் தான் வந்து டைரெக்டாக போய் ஏன்னோ கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் பெருசாக அவளை ஃபாலோ பண்ணல, ஐ மீன் இப்போ டீப்பாக ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் வந்துட்டு இர்ஃபான்ஸ் வியூ அந்த சேனலில், யூடியூப் சேனலில் ஆசிஃபா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதை பற்றி. அப்போது எனக்கு ஆஹா ஒரு இந்தியாவில் எடுக்கிறாரா, கொல்கட்டாவா, வா அப்படி சொல்லி திரும்ப போய் தேடி அது என்ன ஏதுன்னு நான் விசாரித்து போகலாமா வேணாமான்னு ஒரே நாள் டிசைட் பண்ணி கடகடன் புக் பண்ணி, கடகடன் ஃப்ளைட் புக் பண்ணி, கடகடன் ரூம் புக் பண்ணி அப்படின்னு எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடந்துடுச்சு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக செம்மையாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 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 கெட்டவே மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து ஒரு கெட்டவே மாதிரி இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதுவும் பிடிச்ச விஷயத்த கற்றுக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம். அப்படியே நம்ம எண்டோமார்ஃபின்ஸ்லாம் அப்படியே சுரக்கும் பயங்கரமாக, அந்த மாதிரி சுரந்து அப்படியே ஜாலியாக போயிட்டு நான் வந்து கற்றுக்கிட்டேன். 2 நாளுமே ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஐ காட் டு see such நைஸ் பீப்புள், எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. சரி, நம்ம வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக ஷார்ட்டாக பண்ணணும் கொஞ்சம் லாங் ஆகிடுச்சு. பட் ஐ ஹேட் டு ஷோ யூ எல்லாமே. அத்தனைக்கும் நான் எல்லாமே ஸ்வாட்ச் பண்ணேன், அந்த ஒன்று தான் ஸ்வாட்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா. இவங்களது ரீகோடுது. ஓகே, அழிச்சு பார்க்குறேன். லைட்டாக அழிச்சா அழியில, நம்ம ஆனால் கொஞ்சம் ஹெவியாக அழிச்சோன்னா அழியுது. பரவாயில்ல, இது போதும். இப்போ நம்ம வந்து அது சரி ஓகே, அதை பற்றி நான் இப்போ பேசலை. இது வந்து டாட்டூ கிடையாதுங்க, லிப்ஸ்டிக், அவ்வளோதான். அழிய தான் செய்யும், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதை நம்ம சரி லைட்டாக தெரியாமல் லைட்டாக பட்டு தான் ஒன்றும் ஆகாது. அதை நம்ம வாண்டடாக அழிக்கணும்னு அழிச்சா அழிச்சு தானே ஆகணும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரி தான். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் நைஸ். உங்கள் எல்லோரையும் சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். சீக்கிரமாக அதுவும் நம்புகிறேன். ஸோ until then it's Gayatri signing off. Tata, bye bye.